அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். வசனம் விதமாய் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். அடுத்தது சொல்றாரு பாருங்க, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்போ பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு அப்படின்னு சொல்லி வசனம் வருது. எப்படி பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வேதத்துல மொர்தெகாய் அப்படின்ற ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்த அவர் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பாரு. அப்போ ராஜா வரும்பொழுது எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க, எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. ஆனா மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்ணுவாரு, ராஜாவுக்கு மட்டும்தான் வணக்கம் சொல்லுவார், ராஜாவுக்கு மட்டும்தான் விஷ் பண்ணுவாங்க. ஆனா கூட இருந்த அந்த ஆமானுக்கு இவர் விஷ் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க, நான் ஆண்டவரை தவிர, ஆண்டவர் எனக்காக நியமிச்சு அவங்கள தவிர நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், விஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜாவுக்கு சல்யூட் அடிப்பாரு, கூட வர்ற அந்த ஆமானுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா விஷ் பண்ண மாட்டாரு, வணக்கம் சொல்ல மாட்டாரு. அதனால அந்த ஆமானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கர கோபம். இவனை எப்படியாவது, இவன் யூதன் தானே, இவனை அழிக்கணும், இவனை மட்டும் இல்ல இவனுடைய கோத்திரத்தையே அழிக்கணும், யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றான், அந்த யூதனாகிய மொர்தெகாய் அவன் சேர்ந்த எல்லா யூத குலத்தையும் அழிக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட நைசா பேசி, அவன் ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நடிச்சு என்ன பண்ணுவான், அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி என்ன பண்ணுவான், முத்திரை போட்டு அந்த யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருவான், லெட்டர் அனுப்பிச்சிருவான். ராஜாவுடைய முத்திரை இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன எழுதி இருக்குதோ அந்த மக்கள் அதற்கு கட்டுப்பட்டு ஆகணும். அதுதான் அந்த சட்டத்துக்கு அவங்க கட்டுப்பட்டு ஆகணும். அப்ப அப்படிங்கும் பொழுது யூத குலத்துக்கு ஒரு அழிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மொர்தெகாய்க்கு தெரிய வருது. உடனே எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி என்ன பண்றாங்க, இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்தா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி, இந்த நேரத்தில் நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி, அதனால எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் கிருபையினால என்ன பண்ணுவார் அப்படின்னா யூத குலத்தை காப்பாத்துவாரு. கடைசியில என்னாச்சு அப்படின்னா ஆமானுடைய அந்த அரண்மனை மொர்தெகாய்க்கு வந்துடும். ஆமான் யாரு மொர்தெகாயை தூக்குல போடணும்னு சொல்லி இவன் சதி திட்டம் தீட்டுவான். ஆனா கடைசியா ஆமான் செய்த தூக்கு மரம், அவனுக்கே செஞ்சு வச்ச அந்த தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போட்டுருவாங்க. கடைசியில அவனுக்கு தான் அது பயன்படும். அப்போ அந்த ஆமானுடைய அரண்மனை யாருக்கு வருது அப்படின்னா மொர்தெகாய்க்கு வருது. அதுதான் அந்த பாவியினுடைய சொத்து இந்த நீதிமானுக்கு வருது. பாத்தீங்களா? அப்போ ஒரு நீதிமான அழிக்கணும்னு சொல்லி என்னதான் கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் தெரிஞ்சாலும் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுடைய கேதுருவை போல் வளருவான், இப்படிதான் வசனம் சொல்லுது. நீதிமான் அழிஞ்சதா ஆண்டவர் சொல்லல. ஆனா இங்க பாவினுடைய சொத்து நீதிமானுக்கு அப்படின்னா அவன் மொர்தெகாய் அழிக்கணும்னு நினைச்சான், கடைசியில அழிக்கணும்னு நினைச்சவன் தான் அழிஞ்சு போனான். அந்த பாவினுடைய சொத்து கடைசியா இந்த நீதிமானாகிய இந்த மொர்தெகாய்க்கு அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவரு வைராக்கியமா இருந்தவர். அப்போ அப்படிங்கும் பொழுது இந்த சொத்து அவருக்கு சேருது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்போ நல்லவன் எப்படி இருப்பானா, தன் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, சுதந்திரம் வைத்து போகிறான். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், எதற்காக ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், இதெல்லாம் பெற்றோர்களாகிய நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்போ நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யாரு, எதற்காக வந்தாரு, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறது அவசியம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறார்.
போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆமா ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, உமக்காக உம்முடைய காரியங்களில் அவர்கள் சரியாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாக அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரல, அந்த ஆசீர்வாதம் வரலன்னு சோர்ந்து போய் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்பட்டு பேசுவீராக. ஆண்டவரே, மொர்தெக்காயை போல ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் இருக்கக்கூடிய அந்த மனதை ஆண்டவரே அப்போ அப்பேற்பட்ட மனதை உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சேர வேண்டிய, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து தேசத்திலே உங்களை உயர்த்தி அவர் மகிழ பண்ணுவார். God bless you.